நீங்கள் எல்லாம் பெருகணும்னு நான் விரும்புகிறேன். ஆமாவா? நீங்கள் எல்லாத்துலையும் என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள். நான் பெருக போகிறேன். எதில் பெருகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. ரெண்டாவது ஒரு காரியம், சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் அன்பு பெருக வேண்டும், சமாதானம் பெருக வேண்டும், தாழ்மை பெருக வேண்டும், செல்வ செழிப்பு பெருக வேண்டும், உயர்வு பெருக வேண்டும், ஞானம் பெருக வேண்டும், சுகத்தின் வல்லமை பெருக வேண்டும். இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பெருகணுமா வேணாமா? அப்போ அது உங்களுக்கு பெருக வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே வசனம் பெருகும் போது உங்கள் வாழ்க்கையும் பெருகிறோம். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே வசனம் பெருகும் போது என் வாழ்க்கையிலையும் பெருகும். இப்போ பாருங்களேன், இப்போ எல்லா காரியத்திலுமே நீங்கள் வளரணுமா வேணாமா? ஆமாம் சொல்லுங்கள். எல்லா காரியத்திலும் வளரணுமா வேணாமா? எல்லாம் சொல்லுங்கள். நான் வருமானத்தில் வளருவேன், என் குடும்பத்தில் அன்பில் வளருவேன், என் குடும்பத்தில் சமாதானத்தில் வளருவேன், என் குடும்பத்தில் தாழ்மையில் வளருவேன், என் குடும்பத்தில் பொறுமையில் வளருவேன், என் குடும்பத்தில் சாந்தத்தில் வளருவேன், என் குடும்பத்தில் விட்டு கொடுத்து வாழ்க்கிற வாழ்க்கையில் யார் யார் சொல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களாம் இதில் வளரலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் கோபத்தில் வளருவேன், நான் வைராக்கியத்தில் வளருவேன், நான் சொன்னதான் அப்படி ஒரு பிடிவாதத்தில் வளருவேன். அப்படி இல்லதாயி, அப்படி இல்லை. அன்புலையும் சாந்தத்திலையும் இரக்கத்திலையும் விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும். இது வளர்வதுக்கு வசனம் உங்களுக்குள்ள வளர்ந்தா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? வளர்ந்துடும். அதை என்ன சொல்லப்பட்டிருக்கு? வசனத்தை வாசிங்க 12:24. அப்போஸ்தலர். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் எல்லாம் சொல்லுங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன் 19:20. அப்போஸ்தலர் 19:20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. பாருங்க, இவ்வளவு பலமாய், இவ்வளவு வல்லமையாய், இவ்வளவு அற்புதமாய் வசனம் என்ன செஞ்சிச்சு? இதெல்லாம் சொல்லுங்க. எனக்குள்ளே வசனம் விருத்தி அடைந்தால் மற்ற எல்லா காரியத்திலையுமே நான் விருத்தி அடைவேன். அல்லேலூயா. இப்படி வசனம் உங்களுக்குள்ளே விருத்தி அடைஞ்சுனா, இப்போ நலத்துக்கு கவனிங்களேன். சமாதானக்காரன் என்னோடு இருக்கிறார், சமாதானத்தின் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது, நான் சமாதானமாக வாழுவேன், சமாதானத்தை விட்டு சென்றிருக்கிறேன், சமாதானம் இருங்களுடைய இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு. அதனால் என் குடும்பத்தில் சமாதானம் எப்போது இருக்கும்? கொலோசியர் 1:20. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எனக்கும் என் குடும்பத்தில் என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் எப்போதும் சமாதானமாக இருக்கிறோம். அதனால் சமாதானத்தை என் குடும்பத்தை ஆளுக்கு செய்கிறது. இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் பெருக 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 உங்கள் வீட்டில் ஒரு பிக்கல் புடுங்கல் சண்டை சச்சரவு எதுவுமே வராது. அல்லேலூயா. வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? பெருகணும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த வசனம் பெருகும்போது நடக்கிற காரியம் அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா. பாருங்க, ஆதி கால திருச்சபையெல்லாம் ஒரு சபைன்னு இருந்தால் எப்படி தெரியுமா இருக்கும்? சபைக்கு வருகிற மக்கள் எப்படி இருப்பாங்க? ஹலோ, ஒரு சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சபைக்கு வருகிற மக்கள் ஒருவேளை சமான குலைச்சல சண்டையோட பிரச்சனையோட வேதனையோடு வாழ்ந்துருக்கலாம். ஆனால் சபைக்கு வந்த உடனே அந்த சபையில் ஆராதனையில் கலந்துக்கிட்டு அந்த தேவ வசனத்தை கேட்டுக்கிட்டு அவர்கள் என்ன செஞ்சிருவாங்களாம்? சமாதானமாக மாறிடுவாங்களாம். திருப்பி சொல்லுங்கள் அந்த வசனத்தை. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. சபைகள் சமாதானம் பெற்று, இரண்டாவது பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும், எது தப்பு எது தவறு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அன்பார்ந்தவர்களே, சபையை குறித்து இங்கே சொல்லுகிறார். சபையில் தான் சமாதானம் பெருகுச்சு, சபையில் தான்
பக்தி விருத்தி உண்டாச்சு. சபையில தான் பரிசுத்த ஆவியின் ஆறுதல், பரிசுத்த ஆவியின் சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியின் ஆறுதல் வளர்ந்து. அப்போ உங்களுக்கு துக்கமோ துயரமோ வேதனையோ கஷ்டமோ பலவீனமோ வளரல, உங்களுக்குள்ளே அமைதி வளர்கிறது, உங்களுக்குள்ளே சமாதானம் வளர்கிறது, உங்களுக்குள்ளே பக்தி வளர்ச்சி வளர்கிறது. எங்க? சபையில். சபைகள் பக்தி விருத்தி அடைந்தன. அப்போ சபைக்கு வருகிற மக்கள் எப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட விசுவாசியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எல்லாரும் சமாதானமாக வந்துட்டு சமாதானமாக போகிறாங்க. பக்தி விருத்தியோடு வந்துட்டு பக்தி விருத்தியோடு போகிறாங்க. பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஜீவனுள்ள வார்த்தை, ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, ஒரு பலனுள்ள வார்த்தை, ஒரு சமாதானமான வார்த்தை கேட்டு நிம்மதியாக கடந்து போகிறாங்க. சபைக்கு வருகிறவர்கள் சபைக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னு கேட்டால், சபையில் தான் விடுதலை கிடைக்கிறது, சபையில் தான் பக்தி விருத்தி உண்டாகிறது, சபையில் தான் சமாதானம் கிடைக்கிறது, சபையில் தான் பரிசுத்த ஆவியின் ஆறுதல் கிடைக்கிறது என்று சொல்லி சபைக்கு வந்தவர்களால் நிம்மதியாக கடந்து போகிறார்கள். அப்போ ஆதிகால திருச்சபை எப்படி இருந்தது பார்த்துக்கொள்ளுங்க. பக்தி விருத்தி அடைஞ்சாங்க. விருத்தி அடையணும், பக்தியில் விருத்தி அடையணும், சமாதான விருத்தி அடையணும், அன்புல விருத்தி அடையணும், தாழ்மையில விருத்தி அடையணும். எல்லா காரியத்திலையுமே விருத்தி அடைகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் நானும் வாழணுங்க. அதான் சபை. எத்தனையோ சபைகளை பார்க்குறோம், சபைக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம், சபைகளை ஏகப்பட்ட பிரச்சனை. அவன் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், பாஸ்ட் அவனுக்கு தான் செய்கிறாரு, இவனுக்கு தான் செய்கிறாரு, அவனவே பாட்டு பாட வைக்கிறாரு, அவனவே எல்லாம் செய்ய வைக்கிறாரு, ஏன் ஆளை மாற்றி வர மாட்டாரோ, அந்த குடும்பத்தை மட்டும் அப்படி கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு பாஸ்ட்டு, அந்த குடும்பத்தை மட்டும் வாழ்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் செய்து சரியில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால், இப்படிப்பட்ட பேச்சு வந்தால் அந்த சபையில் பக்தி விருத்தி அடையாது. மனத்தாழ்மை தேவை. கர்த்தர் உங்களை பயன்படுத்த நினைத்தால் எங்கேயாவது கொண்டு போய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவர் கனப்படுத்துவாருங்க. நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்கள், அவர் உங்களை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் இப்போ நான்லாம் இருக்கிறேன், இங்கே நிற்கிறேன்னா சும்மா ஒன்றும் கிடையாது. நான் கல்யாணத்துக்கு முன்னால் என்ன செய்வேன்? சபையை கூட்டுவேன், சபையை தொடப்பேன், சேரை தொடப்பேன், பாஸ்ட்டுக்கு டீயை வாங்கி கொடுப்பேன், டீயை ஊற்றி கொடுப்பேன், ஆற்றி கொடுப்பேன். பாஸ்டர் அம்மா டக்குன்னு நாங்கள் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க பண்ணுவாங்க, ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். 9 மணிக்கு 6 8 மணிக்கு உள்ளே இருப்பேன். 8 மணிக்கு அந்த வேலையை பார்ப்பேன். எல்லா வேலையும் செஞ்சு 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 ஆண்டவர் பார்த்தார், உன்னை நான் கனப்படுத்துகிறேன்னு சொல்லி கனப்படுத்தி வச்சுருக்கேன். அதனால தான் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, ஆலயத்தில் ஊழியம் பண்ண விடுங்க. ஒரு சின்ன வேலை இருந்தாலும் செய்யுங்க ஆலயத்தில். அதுக்குண்டான பலன், அதுக்குண்டான அறுவடை இருக்குது, கணக்கில் வச்சுருப்பார். உங்கள் பேரை டெபாசிட் பண்ணி வச்சுருப்பார். என் பிள்ளை அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான், என் பிள்ளைக்கு அந்த வேலையெல்லாம் பிடிக்காது, அப்போ அவருக்கு உனக்கு அற்புதம் பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஆசீர்வாதம் வாங்கணும்னா நீங்கள் இந்த வேலையை பார்க்கணும், ஆண்டவர் வேலையை பார்க்கணும். அல்லேலூயா. அல்லையா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஒரு வெங்காயத்தை நறுக்கி கொடுத்தாலும் சரி, வெண்டைக்காய் நறுக்கி கொடுத்தாலும் சரி, அதுக்குண்டான ஆசீர்வாதம் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்கள். ஆனால் அதுக்குண்டான பலன் உங்கள் கணக்கில் வச்சுருப்பார், டெபாசிட் பண்ணி வச்சுருப்பார். என்னைக்கா ஒரு நாள் அதுக்குண்டான அறுவடையை உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, சபையில் பக்தி விருத்தி உண்டாகும். இன்றைக்கி நம்ம சபை இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு முறுமுறுப்பும், எந்த ஒரு கசப்பு எதுவுமே வைத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அப்போ தான் வளர்ச்சி இருக்கும். நீ ஒரு ஆள் பேரில் பக்கத்தில் உட்காந்துருக்க ஆளை பார்த்துட்டு முறைச்சிங்கன்னா சரி, உங்களை அவர் முறைச்சிடுவார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆளை கொஞ்சம் பாருங்கள், முறைக்கலையில நல்லா தானே பார்க்குறீங்க, சிரிச்சுக்கு தானே பார்க்குறீங்க. நீங்கள் அன்பு வச்சா கொஞ்சம் கையை கொடுத்துருங்களேன், ஏக்கா அப்படின்னு கையை கொடுத்து ஒரு குழு குளிக்கிற அன்பு வச்சுருக்கிறீங்க, பரவாயில்ல. நீங்கள் முறைக்கலை, நீங்கள் என்ன செய்யலை? முறைக்கலை. சபைகளில் இந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் மைண்டில் ஏற்றுக்கணும். நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னாம்மா நீங்கள் எப்படி இருக்கணும், சபைக்கு எப்படி இருக்கணும், எப்படி பேசணும். ஒரு ஆள் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நீ நல்லவன் கேட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நல்லவன் கெட்டவன்னுங்கிற கணக்கு போட்டு பார்க்குறோம். அவர் உன் முதுகில் இருக்கிற அழுக்க நீ கண்ணுக்கு திரும்ப தூசி தொட, அடுத்தவங்களுக்கு திரும்ப நம்ம பார்க்க வேணாம். ஐயா அவன் நல்லவனுக்கு தெரியாது. உள்ளே வந்த சோத்திரம் நல்லா இருக்கீங்களா, சோத்திரக்கா நல்லா இருக்கு, சோத்திரம் ஏக்கா சோத்திரக்கா அப்படின்னா சரி, அவங்க சிரிச்சு சோத்திரக்கா நல்லா இருக்கீங்களாக்கா, அப்படியாக்கா அப்படின்னு சொல்லி அப்படி சோத்திரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி சொல்லணும் சோத்திரம். இந்த சோத்திரத்தில் அவன் ஓடி போயிடுவியா. சோத்திரத்தை ஆத்திரமாக போடக்கூடாது, சோத்திரத்தை அன்பாக போடணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம்.
சோத்திரம். சிரிச்சிரி சொல்லிட்டேன், நல்ல வேலை தப்பிச்சிட்டா. என்ன சோத்திரம். அல்லேலூயா. அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? காணோம் உங்களை போன வரோம். அப்படியாக்கா? சரிக்கா, வரட்டக்கா. அந்த அந்த முகத்தில் ஒரு ஒரு பிரதிபலிப்பு தெரியணும். அப்படியே நல்லா இருக்கு, இதுக்கு என்ன, சரி வர்றேன், வாடா. அடுத்தவனை பார்த்து பேசவே மாட்டான். அல்லேலூயா. உன் முகத்தை பார்த்தா ஒரு சந்தோஷம் உள்ள பிறக்கணும். அப்படி அல்லேலூயா. ஆனால் இப்போ இங்கே உட்காந்துருக்கு எல்லாருமே என்ன செய்றீங்க? கருப்பாக இருந்தாலும் ஜேப்பாக இருந்தாலும் நெட்டியாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் உங்கள் முகத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்குது, நான் பார்க்குறேன். ஒரு ஆமென் சொல்லியா. இருளான காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிருச்சு. அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் இரக்கமும் தயவும் அன்பு உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கிறது. அகத்தின் அழக முகத்தில் தெரிகிறது, உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது வெளியே வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் கசப்பு உங்கள் உள்ளத்தில் இல்லை. யார் மேலே, உங்கள் வீட்டில் இருக்கிற யார் மேலே உங்களுக்கு வெறுப்பு கிடையாது. யாரையும் வையலை, யாரையும் திட்டலை, அன்பா பார்க்குறீங்க. ஆமென் சொல்லுங்கய்யா. சமாதானமாக பார்க்குறீங்க. உங்களை அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கேன் நான். அப்படியே உங்கள் இறுதி அப்படியே உருண்டுக்கிட்டு இருக்கு. உங்கள் இறுதி என்ன செய்யுது? அன்பு படுத்து கிடக்கு, வெறுப்பு மேலே நிற்கிது. வெறுப்பு கீழே தள்ளிட்டு அன்பை மேலே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டுக்காரர் அடுத்த மாதத்துக்கு வாடகை என்னால் கொடுக்க முடியாது, நீ தான் பார்த்துக்கணும், என்ன செய்யும் எனக்கு தெரியாது, இதை நினைச்சாலே எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? சமாதான காரணர் இயேசு தானே, வல்லவரும் இயேசு தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். இயேசு நீங்க அடுத்து என்ன சொல்றாரு? நீங்க எல்லாமே சொல்லுங்க. அவர் எல்லாமே பார்த்து கொள்வாரு. அவர் எல்லாம். இப்படி வீட்டுக்காரங்க முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்குமே, அவன் சொக்கிடுவான். அல்லேலூயா. நீ லவ்னு கடிக்க நிப்பாட்டி போட்டு ஏசு நீங்க இருக்க அப்படி ஒரு லைட்டாக ஒரு ஸ்டெப்பு, அவர் எல்லாமே பார்த்து கொள்வார், அப்படி லைட்டாக ஒரு கையசைப்பு, அவன் அரண்டுவான். என்னமாச்சு உனக்கு என் தங்கமே அப்படின்ட்டுவான். அல்லேலூயா. இவன் முன்னால் நான் ஸ்டெப்பு எடுத்து வைக்க கரண்டி தான் எடுப்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஸ்டெப்பு இம்மா அங்கே இருங்களேன், நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இதுதாம்மா குடும்பத்தில் சந்தோஷம். ஈசாக்கு 40 வயசில் பொண்டாட்டி என்ன செய்கிறாரு? விளையாடினார். நீங்கள் விளையாட வேண்டாம், சண்டை போடாமல் இருந்தாலே போதும். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? நான் என் வீட்டுக்காரன்ட்ட நானுங்கிற சவுண்டு நிறையா வந்துச்சு, என் வீட்டுக்காரன் சவுண்டு கம்மியாக இருக்கே. சொல்லுங்க. நான் எனக்கு கொடுத்த அருமையான தங்க புருஷன்ட்ட, நான் ஏசப்பா எனக்கு கொடுத்த அருமையான அழகான செல்லமான தங்க புருஷன்ட்ட நான் ஜாலியாக விளையாடுவேன். முறைக்க மாட்டேன், கரண்டியை தூக்கி எறிய மாட்டேன், சட்டியை பொட்டுன்னு வைக்க மாட்டேன், வல்லுன்னு விழ மாட்டேன். அல்லேலூயா. அதை ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதாவது ஒரு குடும்ப தேவை காசு பணம் கிடையாதுங்க. உண்மையான ஒரு சந்தோஷம், உண்மையான ஒரு அதுதாங்க ஒரு சொத்து. புரியுதுங்களா? மன மகிழ்ச்சி. நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நோயே வராது உங்களுக்கு. அல்லேலூயா. நோயே என்ன செய்யாது? வராது. ஆமென் சொல்லுங்க. அதனால் நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்போனா சபைக்கு வருகிறவர்கள் எப்படி இருக்கணும்? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நடந்து அப்போ என்ன அர்த்தம்? பயபக்தி வந்துடுது. என்ன வந்துடுது? பயபக்தி வந்துடுது, ஐக்கியம் வந்துடுது, ஜெபம் வந்துடுது, ஆறுதல் வந்துடுது, பரிசுத்த ஆவியின். இது எல்லாம் எங்கே வருது? சபையில் வருது. அல்லேலூயா. நீங்கள் வர்றவங்க எல்லாருமே இதை பெற்றுக்கிட்டு என்ன செய்யணும்? போகணும். நீங்கள் போகும்போது முறைச்சு வரலாம், ஆனால் போகும்போது அன்பாக போகணும். அது எங்கே கிடைக்கிது? சபையில் கிடைக்கிது. முறைச்சிக்கிட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. 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 ஒரு தாழ்மை உங்கள் உள்ளத்தில் என்ன செய்யணும்? வெளிப்படணுங்க.
ஆமென். அது சபையில் கிடைக்கிறது. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:5. அதனால் சபையில் என்ன பெருகுச்சு? நாளுக்கு நாள் எதில் பெருகினாங்க? அப்போ நீங்கள் பெருகணும். எதில் பெருகுன்னு கேட்டால் விசுவாசத்தில் பெருகிட்டா, இங்கே இருங்களேன், ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாம் பெருக போகுது. அது பெருகிறதுக்கு அஸ்திவாரம் என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசத்தில் நீங்கள் பெருகிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எல்லாமே பெருகிறோம். இப்போ இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பலப்பட்டு உறுதியா இருந்து நாளுக்கு நாள் பெருகின. நம்ம சபை இங்க இருங்களேன், எல்லாம் சொல்லுங்க. நான் வர்ற இந்த சபை விசுவாசிகளை எல்லாருமே ஸ்திரப்பட்டு திடப்பட்டு பலப்பட்டு சமாதானமாக விசுவாசத்திலே பெருகினார்கள். அந்த விசுவாச பெருக்கம் எப்போ வருகிறதோ குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அது பெருகும். கையா தட்டாப்பாவுக்கு நீங்க விசுவாசத்தில் பெருகுனீங்கன்னா மற்ற எல்லா காரியத்திலும் ஆட்டோமேட்டிக்காக பெருகிறோம். புரியுங்களா உங்களுக்கு? அப்போ எதில் பெருகணும்? விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? பெருகணும். அந்த விசுவாசம் எங்கே பெருகுதுன்னு கேட்டால் சபையில் பெருகுது. எங்கே பெருகுது? சபையில் தான் பெருகுது. இப்போ நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு பெருகாது. சபையில் தான் கர்த்தர் இந்த இவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் சொல்லு. அல்லேலூயா. அடுத்து அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய். அந்நிய உண்ணி ஐக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நிய உண்ணி ஐக்கியம். அந்நிய ஐக்கியம்னா ஏக்கா நல்லா இருக்கீங்களா? பாப்பா நல்லா இருக்கியா? ஒருத்தவங்க ஒரு மாதிரியா அப்படி அவசரத்தில் என்ன பண்ணுவாங்க, தலை சீவாமல் அப்படியே டக்குன்னு ஒரு முடிச்சை போட்டுக்கிட்டு டக்குன்னு சர்ச்சுக்கு போகணும் நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா ஒரு டல்னஸா அப்படியே விறுவிடுத்து அப்படியே வருவாங்க. சோத்திரம் வருவாங்க. அப்படி போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஆள் தான் அக்கான்னு கட்டி பிடிக்கணும் நீ. அப்போனா சபையில் அந்நிய உண்ணிய ஐக்கியம் எப்படி இருக்கணுமா? அந்நிய உண்ணி ஐக்கியத்தில் என்ன செய்யணும்? பெருகணும். இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு அபிஷேகத்தில் ஸ்தோத்திரத்தில் பெருகி இருக்கிறீங்க. ஒரு ஆள் டல்லாக வர்றாரு, அவர் மேலே எக்கா அப்படின்னு கையை போட்டால் சரி உனக்குள்ளே இருக்கிற வல்லம் அவங்களுக்குள்ளே பாஞ்சிரும். அல்லையா? எங்கே எக்கான்னு சொல்லி பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து, அப்பா கண்கொள்ளா காட்சியாக இருக்கடா, அப்படியே கண்ணில் அப்படியே பூத்து குலுங்குது. இப்படி இருக்கணும். இதுதான் அந்நிய உண்ணிய ஐக்கியம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சபையில் வந்தீங்கன்னா அந்நிய உண்ணிய ஐக்கியமாக தான் வரணும், போகணும். முறப்பில் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? முறப்பு அப்பெல்லாம் குலைக்கக்கூடாது. பௌ கு அப்பெல்லாம் நினைச்சக்கூடாது. வரமுடியல வரமாட்டேன் தெரியாதா, இது வேற ஒருத்தன் பண்ணுறது. இதெல்லாம் சபைகள் என்ன செய்யக்கூடாது. சபையில் எப்படி அந்நியோன்னு ஐக்கியமாக பழகணும், பேசணும். அந்நியோன்னு ஐக்கியமாக பேசணும். எல்லாம் சொல்லுங்க. நான் சபையில் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது, அந்நியோன்னு ஐக்கியமாக இருப்பேன். அல்லேலூயா. அப்புறம் எப்படி தரித்திருந்தார்கள்? எப்படி சபையில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு கேட்டால் எப்படி உட்காந்துருந்தாங்க? ஜெபம் பண்ணுவதிலும் துதிப்பதில் உறுதி இருக்கணும், ஜெபிப்பதில் உறுதி இருக்கணும், வேத வசனத்தில் உறுதி இருக்கணும், வசனத்தை கேட்பதில் உறுதினா ஸ்ட்ராங். நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டா பெண்ணை போவோம், பெண்ணை வருவோம், பெண்ணை சபையில் ஆராதனை குறித்தோ வசனத்தை குறித்தோ அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எல்லாத்துலையும் உறுதி இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள். நான் இந்த சபையில் நாட்டப்பட்டிருக்கிறேன், அதனால் செழிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள். சங்கீதம் 92:12 படி, சங்கீதம் 92:12 படி இந்த சபையில் நான் நாட்டப்பட்டிருக்கிறேன். நான் நாட்டப்பட்டனால நானும் என் வீட்டாரும் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:12 வாசி பாப்பா. ஒரு ஆள் நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. செழிப்பு வேணுமா உங்களுக்கு? செழிப்பு வேணுமா உங்களுக்கு? அப்போனா சபையில் என்ன செய்யணும்? நீங்கள்
இந்த சபை மட்டும்தான் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கீங்க, இங்கே தான் ஞானசனம் எடுத்துருக்கிறீங்க, இங்கே தான் பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. அப்போ இது சபை வந்து உங்களுக்கு ஒரு தாய் திருச்சபை. அப்போ இந்த சபையில் நாட்டப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த வாரம் அங்கே போவோமா, அடுத்த வாரம் அங்கே 3 நாள் உபவாச கூட்டம் வச்சுருக்குறாங்க, அங்கே போயிட்டு வருவோம். கர்த்தரவனை எந்த சபையில் தெரிஞ்சுக்கிட்டாரு, எந்த சபையில் வசனத்தை போதிச்சார், அதில் தான் நீ நாட்டப்பட்டிருக்கணும். ஒரு செடியை பிடிங்கி 4 இடத்துல நட்டு வச்சா வளராது, புரியுதா? ஒரு இடத்துல பிடுங்கினா வச்சா வச்சதுதான். அதே போல் எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அவரை பார்த்தேன், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போகிறேன், இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போகிறேன், அவர் ஜெபிச்சா நல்லாயிருக்கும், இவர் ஜெபிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா ஜெபம் வந்து நான் ருசியாக கேட்குறேன். உனக்குள்ள வல்லமை இருக்குது, நீ ஜெபிச்சா பதில் கொடுப்பாருங்கிற அந்த அந்த எண்ணங்கள் உனக்கு வர வேண்டும். ரிச்சிக்கு போட்டுட்டாலே இயேசுவின் பிள்ளை, அவன்கிட்ட தலையை கொடுக்கணும், இவன்கிட்ட தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எந்த சபையில் நாட்டப்பட்டாயோ அந்த சபையில் கர்த்தர் உன்னை செழிக்க வைக்கிறாரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த சபையில் நாட்டப்பட்டவர்கள் வீடு வாங்கிட்டாங்க, இந்த சபையில் நாட்டப்பட்டவர்கள் இடங்களை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க, இந்த சபையில் நாட்டப்பட்டவர்கள் நகையை வாங்கிட்டு இருக்காங்க, இந்த சபையில் நாட்டப்பட்டவர்கள் தொழில் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இந்த சபையில் நாட்டப்பட்டவர்கள் விருத்தி அடைந்து கொண்டு இருக்கிறாங்க, இந்த சபையில் நாட்டப்பட்டவர்கள் செழித்து கொண்டு இருக்காங்க, சபையில் நாட்டப்பட்டவர்கள் ஒரு மெண்டலான ஆள் கூட நல்லால மாறிக்கிட்டு இருக்கு. நாட்டப்பட்டவர்கள். ஆமே. உங்களுடைய மூச்சு, உங்கள் எண்ணமும் உங்கள் சிந்தனையும் சபை மேலே இருக்கணும். ஏன்னா இந்த சபையில் தான் ஐக்கியம் வளருது, இந்த சபையில் தான் அன்பு வளருது, இந்த சபையில் தான் சமாதானம் வருது, இந்த சபையில் தான் ஆறுதல் கிடைக்குது. அப்போ சபையில் தான் எல்லாமே நடக்குது. அப்போ இந்த சபையை குறித்து ஒரு அக்கறை உங்களுக்கு வரணும், சபையை குறித்து ஒரு கர்சனை உங்களுக்கு வரணும். ஏதோ வந்தேன் போனேன் இருந்தேன் அப்படி கிடையாது. சபை என்பது ஒரு போது கர்த்தர் கொடுத்த ஆலயம் என்பது ஒரு சாதாரண ஆலயம், கர்த்தர் ஆலயம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயம். இதுக்குள்ளே கால் வச்சேனா கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், இதுக்குள்ளே கால் வச்சேனா கண்டிப்பாக நான் செழிப்பேன் அப்படிங்கிற தாட் உங்களுக்குள்ள என்ன செய்யணும் வரணும். தான் சபையில் என்ன செஞ்சிச்சு, பெருகுச்சு. உபதேசத்திலும், அதாவது அப்போஸ்தலர் 2:42 திருப்பி வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, ஜெபம் பண்ணுவதில் உறுதி. இன்னொரு காரியம், திருவிருந்து எடுக்கும்போது அப்பம் பிக்கிறதுனா திருவிருந்து, ஓகேங்களா? அந்த திருவிருந்து எடுக்கும்போது அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் மனது எப்படி தெரியுமா இருக்கணும்? திருவிருந்து எடுக்கும்போது எதை வந்தால் போனல, திருவிருந்து எடுக்கும்போது, ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருவிருந்து அனுசரிக்காதவர்கள் பாவம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன முதல்ல, சரிங்களா? அதனால் அதில் ஒரு பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம், அதை நான் பானம் பண்ணும்போது எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும்னு சொல்லி அந்த அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும். பார்த்துக்கொள்ளுங்க. நேரத்தை டயத்தில் அந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் படுத்துருவோம் ஒரு வாரத்துக்கு. அதனால் நேரத்தை என்ன செய்யக்கூடாது, திருவிருந்து எடுக்கும்போது அதில் ஒரு பயம் இருக்கணும். உங்கள் உடம்புல வந்து கர்த்தரை வந்து உறுப்புகளை மாற்றுற ஒரு நேரம் பார்த்துக்கொள்ளுங்க, உறுப்புகளை பழுதாகிற உறுப்பு மாற்றுற நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறப்பட காரியத்தை கர்த்தரை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, நான் ஒன்று சொல்கிறீங்க இல்லைங்க, கடந்த நாட்களிலே ஒரு வாலிப பையனுக்கு வந்து 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 கிட்னி ஃபெயிலியர் ஆன உடனே டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க, அல்லது ஒரு கிட்னியை மாற்றணும் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த அம்மாவுடைய, அந்த பையனுடைய அம்மா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, நான் வந்து என்னுடைய ஒரு கிட்னியை வந்து என் மகனுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க கிட்னியை எடுத்துட்டாங்க. அந்த வயிற்று பகுதியில் அந்த அம்மா காட்டினாங்க அந்த கிட்னி பகுதி. இங்கேருந்து ஒரு கோடு, அப்படியே இங்கேருந்து ஒரு கோடு, வயிற்றுலேருந்து ஒரு கோடு போட்டு அந்த கிட்னியை எடுத்து மகனுக்கு பொறுத்துறாங்க. அது கடவுள் வந்து ஒரு உடம்புல வந்து 2 கிட்னி படைச்சிருக்கிறாரு. இந்த 2 கிட்னி தான் ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் போல், அதுதான் எல்லாத்தையும் வேலை பார்க்குறது, சரிங்களா? அது மிஷினு, அது நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக உப்பு தண்ணி எல்லாம் யூரின் எல்லாம் பிரிக்கிறது கிட்னியை பார்த்துக்கணும். அப்போ கர்த்தர் வந்து 2 கிட்னியை படைச்சிருக்கிறார். சப்போஸ் ஒரு கிட்னி ஏதாவது வேலை செய்யலை அப்படின்னா அந்த இன்னொரு கிட்னி என்ன செய்யும், அது ஃபங்க்ஷனாகி வேலை செய்யும் பார்த்துக்கணும். கிட்னி 2 கிட்னி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இல்லைன்னா டயாலிசிஸ் பண்ணணும், அந்த டயாலிசிஸ் பண்ணணும். அப்போ பார்த்துக்கொள்ளுங்க, அந்த டயாலிசிஸ் பண்ணுற இடத்துக்கு நான் போயிருந்தேன். போனும்போது இந்த உடம்புலேருந்து ஒரு ஊசியை குத்தி அந்த ரத்தம் அப்படியே அந்த மிஷினுக்குள்ளே போகுது. அந்த மிஷினுக்குள்ளே போய் அப்படி இன்னொரு பைப்பு டீப்பு வழியாக வந்து இந்த உடம்புக்குள்ளே போகுது. என்னென்னா அந்த ரத்தத்தை என்ன செய்து சுத்திகரித்து அனுப்புது பார்த்துக்கணும். வாலிப பிள்ளை 2 பையங்க இருக்கிறாங்க, அது தாயார் அழுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா கிட்னியை கொடுத்தோம். அந்த கிட்னி வந்து, அது கிட்னி நல்லா இருந்தால் கால் வீங்காது, வயிற்று வலிக்காது, வாமிட் வர மாதிரி இருக்கும். இந்த சிம்டம், அதே சிம்டம் இருந்துச்சு கிட்னியை பார்த்து. கடைசியில் பார்த்தா ஸ்கேன் பார்த்தா அந்த கிட்னி, அந்த அம்மாவுடைய கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை, செட் ஆகலை. பார்த்துக்கொள்ளுங்க, கிட்னி என்ன செய்யலை, செட் ஆகலை. கடைசியில் டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த கிட்னி இருந்தால்
அது சீல் வச்சிருந்தோம், இதை எடுத்துருன்னு அப்படின்ட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பாரு, பெத்த தாய் கிட்னியை கொடுத்தா அந்த கிட்னி செட் ஆகாமல் எடுத்துருன்னு அப்படின்ட்டாங்க. ஒரே கூப்பாடு பார்த்துக்கொள்ளுங்க, ஒரே கூப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள எப்படி நான் ஆறுதல் படுத்துவது, எப்படி அவங்கள சமாதானப்படுத்துவது எனக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்துச்சு. நான் சொன்னேன், 2 கிட்னியில் ஒன்று பழுதாச்சு, இன்னொன்று என்னம்மா இப்படிமா இருக்குன்னு. அந்த கிட்னி சுருங்கி போச்சு, அது ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாமல் அது சுருங்கி போயிருக்கு, அது வேலை பார்க்கலை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என்ன செய்கிறேன்னு தெரில, டயலிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா. நான் சொன்னேன், ஒன்றுமே சொல்லலை. வசனம் விருத்தி அடைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 139:16 இந்த வசனத்தை அந்த பிள்ளையை கூப்பிட்டு இது சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் இங்க என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய உடம்புல இருக்கிற அவயங்கள் ஏதாவது பழுதானா அந்த அவயத்தை புதிய அவயமாக மாற்றுகிற கர்த்தர். இந்த ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு, நடந்த காரணம் என்ன தெரியுமா, அந்த சுருங்கி போன கிட்னி அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்து விட்டது, வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. புரியுதுங்களா? இந்த வசனம், இந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. வசனம் பெருகுது, வசனம் பெருக அங்கே கிரியை நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஒரு வசனத்துடைய வல்லமை, இந்த ஒரு வசனத்துடைய சாறு, இந்த ஒரு வசனத்துடைய பலன் என்ன தெரியுமா, ரிப்பரான அந்த உறுப்பை, பழுதான அந்த உறுப்பை சரியான உறுப்பாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த ஒரு வசனத்தில் அடங்கியிருக்கு என்பதை நீங்க மறந்துடாங்க. இந்த ஒரு வசனம் பழைய உறுப்பை எடுத்துட்டு அல்லது பழைய உறுப்பை புதிய உறுப்பா மாற்றுகிற ஒரு வல்லமை இந்த சங்கீதம் 139:16 அடங்கியிருக்கிறது. என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டன, என் சரீரத்தில் அவயங்கள் அது உருவாகாமல் போகும்போது அது வசனம் அது உருவாக்கப்படும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம உடம்புல இங்கே இருங்க, உறுப்பு கொஞ்சம் நஞ்ச உறுப்பு கிடையாது. கண்ணு ஒரு உறுப்பு, மூக்கு ஒரு உறுப்பு, பல்லு ஒரு உறுப்பு, எல்லா உறுப்புகளும் அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும். சப்போஸ் ஆகலைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இன்றைக்கி மோசையின் கண்ணு 120 வயது வரை பழுதாகலை. 120 பழுதாகலை, பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றுமே வேணாங்க, உங்களுக்குள்ள எந்த வசனம் விருத்தி அடையுதோ அந்த வசனம் உங்கள் குடும்பத்துக்கு நடக்க போகுது. எந்த காரியத்தை நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்களோ, வசனங்களை சொல்கிறீங்களோ, அந்த வசனத்துடைய விதைஞ்சு அதுக்குண்டான அறுவடை அறுக்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு இதே சொல்லி கொடுத்தேன். இப்போ நாளைக்கு நான் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்துகிறேன். ஒவ்வொரு 3ஆம் சனி சென்னையில் ஒரு இடத்துல கந்தஞ்சாவடியில் ஒரு கூட்டம் நடத்துகிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே வருவவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறத என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், குழந்தையே இல்லை. அப்போ அவங்களுக்கு இந்த வசனத்தில் சொல்லி கொடுத்தேன். ஆண்டவரே, என்னுடைய கருவை என் உடம்புக்குள்ள இருக்க இந்த கருவை உடைய கண்களை கண்டன, இந்த கற்பத்தின் கனி உண்டாக முடியாது, வல்லமை எனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்ல வச்சேன், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து அவங்க ஒரு 60 நாள் உள்ளே கூட இல்லை, அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் போட்டாங்க, ஐயா உண்டாயிருச்சியா அப்படின்ட்டாங்க. வசனம் தேவையில்லாத காரியத்தில் பெருக்கத்தை கொண்டு வராதிங்க, பெருக்கத்தை வசனத்தில் கொண்டு வாங்க. நீங்கள் எது உங்கள் குடும்பத்தில் இல்லை அதை பெருக்க பண்ணுங்க, நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நீங்கள் எதில் பெருகுறீங்கன்னு கேட்டால் வசனத்தில் பெருகுங்க, பேச்சில் என்ன செய்யுங்க, பெருகுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹலோ, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். எல்லாம் சொல்லுங்க. இந்த சபைக்கு வருகிற எனக்கு ஒரே மனமும் ஒரே இருதயமும் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது சபையார் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிச்சாங்க, தூதன் இறங்கினார். இன்றைக்கி நம்ம அப்படி ஒருமனப்பட்டு ஒரே இருதயமும் ஒரே மனமும் இருந்து ஜெபிச்சிங்கன்னா தூதன் அழகாக இறங்கிடுவார். நமக்குள்ளே ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது, நமக்குள்ளே கசப்பு இருக்கக்கூடாது. நமக்குள்ளே அதாவது எப்படின்னு கேட்டால், ஒரு வசனம் என்ன சொல்லிச்சு, அந்நியோன்ய ஐக்கியம். நம்மளுக்குள்ளே அந்நியோன்யம் இருக்கக்கூடாது. நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நீ படித்தவன், நீ படிக்காதவன் அப்படிங்கிற அந்த அந்நியோன்யம் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது,
எல்லாரையும் ஒரே லெவலில் ஒரே சமமாக பார்த்து நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சபை ஆட்டோமேட்டிக்காக பெருகிடும். சபை ஆட்டோமேட்டிக்காக பெருகிடும். அல்லது கடைசி ஒரு வருஷம் வார்த்தை முடிப்போம். அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரே ஸ்பாட்டில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒவ்வொரு ஆத்மா ரட்சிப்படைகிறதுக்கு என்ன பாடுபடுறான். அப்போ எப்படிப்பட்ட வசனம் அங்கே போய் கிரியை பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம ஏசப்பாவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஆத்துமாட்ட போய் இயேசுவை பற்றி பேசுகிறது, அதுதான் ஏசப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன். அல்லேலூயா. இப்போ சபையில் 100 பேர் வரீங்கன்னா 100 பேர் ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டி வந்தீங்கன்னா சபை பெறுகிறது. ஏன்னு கேட்டால் வெளியே இருக்கிறவங்களுக்கு சமானம் தெரியல, அன்பு தெரியல, இரக்கம் தெரியல, தயவு தெரியல. ஆனால் சபைக்கு வந்தாங்கன்னா எல்லா காரியங்களும் என்ன செய்வாங்க? கற்றுக்கொள்வார்கள். ஆமேன்.